ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் வித் டிடி. இந்த வீடியோவில் பென்சில் டெக்கரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பென்சில் எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் நம்ம பென்சில் எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பேப்பர் கட் பண்ணிக்கணும். நம்ம ஒரே ஒரு சுற்று மாதிரி தான் பென்சிலில் நம்ம சுற்றணும். ஏன்னா அதிகமாக சுற்றிட்டுனா நம்ம ஷார்ப் பண்ணும் போது சரியாக ஷார்ப் பண்ண முடியாது. அதனால் இப்படி நம்ம முதல்ல பென்சிலில் இதேமாதிரி ஒட்டிக்கணும். டபுள் சைஸ் ஸ்டிக்கி டேப் இருந்ததுன்னா அது ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபெவிகால் ஃபெவிகம்னால ஃபெவிட் ஸ்டிக் நம்ம ஒட்டும் போது ஏற்பட கொஞ்சம் டஸ்ட்டு கூட இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டிட்டாச்சு. இப்போ பென்சிலுக்கு மூடி ரெடி பண்ணோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர்லேருந்து 16 சென்டிமீட்டர் வரைக்கும் பேப்பரை கட் பண்ணிவிட்டு இதேமாதிரி பென்சில் மேலேயே வச்சு ரோல் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு பென்சில் இப்படி விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு வெளில வர மாதிரி வந்துடும். இப்படி எடுத்துட்ட பிறகு நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம பேப்பரில் இப்படி ஒட்டி கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம். இது ரெண்டுமே நம்ம எப்பவுமே ஃபெவிகால் ஃபெவிகம் இதெல்லாம் யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது ஒட்டுறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போ 3 × 3.5 சென்டிமீட்டரில் நான் கார்ட்போர்ட் கட் பண்ணியிருக்கேன். பென்சில் அதை நடுவில் வச்சு அளவு எடுத்துட்டு 3 பீஸையும் மற்ற 2ஐயும் பிளெயினாக வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ நான் வீடியோவில் கட்டுற மாதிரி நீங்கள் ஃபெவிகால் ஆர் ஃபெவிகம் எது வேணால் போட்டு நீங்கள் கம் யூஸ் பண்ணி ஒட்டிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிளைன் ரெண்டுமே மேலேயும் கீழேயுமா இருக்கும். அந்த பக்கம் இந்த பக்கமும் உங்களுக்கு சென்டரில் நம்ம பென்சில் அளவு எடுத்தோம் இல்லைங்களா, அதை வச்சு இதேமாரி ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிற பக்கத்தை பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை இதேமாரி கட் பண்ணிவிட்டு அதை நான் ஒட்டிடுறேன். இப்போ நம்ம கலர் பேப்பரை அதே 3 × 3.5க்கு கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒட்டிடணும். 2 பக்கமும் ஒட்டிடணும். அதுக்கடுத்து சின்னதாக ஒரு கார்ட்போர்ட் ரவுண்ட் சைஸில் கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம பேப்பரை இதே மாதிரி ஒட்டிட்டு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு க்ளூ போட்டுட்டு இதே மாதிரி அதையும் ஒட்டிடணும். ஒட்டிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாக்ஸில் இப்போ ஒட்டணும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ என்ன நம்ம பண்ண போகிறோம், கேமரா பென்சில் டெக்கரேஷன் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம க்ளூ போட்டுட்டு அதை நம்ம இதே மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒட்டிடணும். ஒட்டிட்ட பிறகு என்ன பண்ணால் சென்டரில் பிளாக் கலர் ஸ்கட்சை கொடுத்து வரைஞ்சிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணால் இப்போ காது ரெடி பண்ணணும். ஒரு பேப்பரில் இதேமாதிரி 2 பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு ஸ்கட்ச் இருந்துச்சுன்னா ஸ்கட்சை யூஸ் பண்ணி நீங்கள் இதே மாதிரி மடித்து ஒட்டிடணும். நான் இப்போ ஒயிட்னர் போட்டு கண்ணுக்கு அந்த ஒயிட் கொடுத்துருக்கேன். ஸோ இது கழிச்சு நம்ம என்ன பண்ணோம், அந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா, அங்கே பென்சில் விட்டு ஷார்ப் பண்ணிவிட்டு பேக் சைடை க்ளூ போட்டு இன்சர்ட் பண்ணிடணும். இப்போ அழகான கேமரா பென்சில் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த ப்ளூ கலர் பிடிக்குன்றனால நான் பண்ணேன். உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் 2.5 சென்டிமீட்டரும் 3 சென்டிமீட்டர் உள்ள கார்ட்போர்டும் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதேமாதிரி மூலையில் கொஞ்சம் கர்வாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம பென்சிலில் சென்டரில் எவ்வளோ தூரம் இன்சர்ட் பண்ணுறோமோ அதை வச்சு இப்படி அளவு எடுத்துட்டு அதையும் கட் பண்ணிக்கணும். முன்ன போலவே தான் நம்ம 2 பிளைனையும் மிச்சம் இருக்கிற 3, 4 சில டைம் 4 ஆகும். ஏன்னா நம்ம கார்ட்போர்டு அளவு பொறுத்து தான் அந்த நடுவில் நம்ம பென்சில் விடுறோம் இல்லைங்களா, அந்த சைஸ் பொறுத்து தான். இந்த கார்ட்போர்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருந்தது. அதனால் நான் சென்டரில் வைக்கிறது 4 பீசஸும் பென்சில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு அந்த 4 பீசஸும் மேலே 2 பிளைனும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கார்ட்போர்டு அளவு எப்படி இருக்குது திக்னஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லோ மேங்கோ கலர் இருக்கு இல்லைங்களா, மேங்கோ கலரில் பென்சில் ரோல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்ட்போர்டில் அளவு எடுத்து இதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதை வச்சுக்கலாம். ஐஸ் ஒயிட்டு, உங்களுக்கு எப்படி உங்களோட ஃபேவரட் கலரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெவிகால் ஃபெவிகம் இதெல்லாம் யூஸ் பண்ணும் போது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம பேப்பரை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளூ போட்டு ஒட்டிடணும். இப்போது நம்ம ஃபெவிகால் ஃபெவிகம்லாம் யூஸ் பண்ணும்போது இப்போ நம்ம கையில் எக்ஸஸாக படும்போது நம்ம ஒரே டைரெக்ஷனில் திருப்பி அதே டைரெக்ஷனில் வராமல் ஒரே பக்கமாக தள்ளணுன்னா அந்த ஃபெவிகால்னால் வர டஸ்ட்டு வராது. இப்போது ஒயிட் ஷீட்டில் நம்மளுக்கு ஐஸில் இந்த ஐஸ்கிரீம் அப்படியே வலிஞ்சு லைட்டாக வலிஞ்சிருக்கும் இல்லையா, அதே மாதிரி இருக்கிறதுக்காக ஒயிட் பேப்பரில் அதே மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அது கொஞ்சம் 2 சைடுமே அதே மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணி ஒட்டிடுறேன். ஒட்டிட்டு நான் ஸ்கெட்ச் பெனில் கலர்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கேமராவில் கிளியராக தெரியலனாலும் உங்களுக்கு ஸ்கெட்ச் பெனில் நம்ம கொடுத்துருக்கோம். இதுவே நீங்கள் கலர் பேப்பரில் சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒட்டினாலும் இன்னும் அழகாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இந்த கண் மூக்கு வாயெல்லாம் வச்ச மாதிரி வச்சுருக்கேன். இது ரொம்ப
ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் கார்ட்போர்டில் ஒரு கேட்டோட ஹெட்டு வரைஞ்சி இதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன். எப்பயும் போல தான் 3 பீசஸ் வந்து நம்ம பென்சில் வச்சு அளவெடுத்து கட் பண்ணிக்கணும். மற்ற 2 பீசஸும் அந்த ஃபுல் ஃபேஸ் கேட்டுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். சேம் அதே ப்ராசஸில் ஓட்டிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒயிட் பேப்பர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட A4 ஷீட் இல்லாதனால நான் என்ன பண்ணேன், என்கிட்ட ஆல்ரெடி வந்து சின்ன சின்ன பீசஸாக ஒயிட் பேப்பர்ஸ் இருந்துச்சு. அதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லி வந்து இப்போது நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இதே மாதிரி ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு மிச்சம் எக்ஸஸாக இருக்கிறத இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு 2 சைடுமே ஒட்டிடணும். இப்போ வந்து இந்த கேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப கட் பண்ணுறதுக்கும் சிரமம் இருக்காது. நம்ம ஈஸியாகவும் இதை ட்ரா பண்ணிடலாம். அதனால் நான் இந்த கேட் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேட்டுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி அந்த சைஸை வந்து ஒயிட் ஷீட் எடுத்து இதே மாதிரி ஒட்டிட்டு நம்ம அதுக்கு வந்து காது, இந்த மூக்கு, வாய், கண்ணெல்லாம் போட்டு வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட் நான் இந்த கண்ணு மட்டும் கொடுத்தேன். அது என்னமோ வரைஞ்சி ஐப்ரோஸ் போட்டேன். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எப்படி உங்களுக்கு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இது நம்ம வந்து பென்சிலில் முதல்ல உள்ளே விட்டுட்டு க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிளைன் கலர்ஸ் இல்லைனாலும் நம்ம ரவுண்டு செரிஸ் இதே மாதிரி ஃப்ளவர் இதே மாதிரி வந்து என்ன டிசைன்ஸ் வேணுமோ அதை நாமளே வந்து டெக்கார் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியான ஸ்மைலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கார்ட்போர்டில் ஒரு ரவுண்டு மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சேம் அந்த பென்சில் சென்டரில் வச்சு அளவு எடுத்துகிட்டு எப்பயும் போல் இப்போ நம்ம ஒட்டிக்கிறோம். ஒட்டினதும் இப்போ சைடு இருக்கு இல்லைங்களா, சைடை நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடணும். ஒட்டிட்டு எக்ஸஸாக வர்றதை எப்பயும் போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பென்சில் டெக்கரேஷன் இப்போ பண்ணியிருக்க எல்லாமே ஒரே மெத்தடில் தான் பண்ணியிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இப்போ வந்து ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டு, ஸ்மைலி, இப்போ கேமரா, பன்னி இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக யூனிக்காக இருக்கும். இது நீங்களே ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும் போது இன்னும் அழகாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மைலி ரொம்ப ஈஸியாக அந்த ரவுண்ட் ஒட்டிட்டு நம்ம கார்னரில் நான் வந்து என்கிட்ட ஸ்கட்ச் இல்லாதனால நான் வந்து இந்த மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கர் யூஸ் பண்ணால் அது நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது. இதுவே நீங்கள் ஸ்கட்சை யூஸ் பண்ணிவிட்டு சும்மா கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ண மாதிரி அழகாக கொஞ்சம் லைட்டாக டார்க் ரெட்லேருந்து லைட்டாக ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அது இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு ஸ்கட்ச் இருந்ததுன்னா நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஸ்மைலியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்மைலி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்மைலி வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்மைலி எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆவக்காடோ 5th ஒன்று ஆவக்காடோ பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட்போர்டில் வரைஞ்சி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பண்ண டெக்கரேஷன் பென்சில் எல்லாமே ஒரே மெத்தட் தான். அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒட்டிடணும். உங்களுக்கு வந்து பிக்சர் அதாவது அதோட பிக்சர் மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ரெடி பண்ணிட்டாச்சு. இது கழிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இதே மாதிரி ஒட்டிடுறோம். எனக்கு இது பார்க்கும் போது ஆவக்கூட தெரியறத விட எனக்கு சரியாக ஞாபகம் வரல. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று பார்க்குற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பார்த்துக்கிங்களா. இப்போ க்ளூ வந்து ஒரே டைரெக்ஷனில் நம்ம திருப்பும்போது அது வந்து அந்த டஸ்ட்டு க்ளூவோட டஸ்ட்டு வரல. இது தான் நான் முன்னே சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம எந்த ஒரு ஃபெவி க்ளூ யூஸ் பண்ணும் போதும் ஒரு மாதிரி லைட்டாக நம்ம திருப்பி அதே இடத்துல இது பண்ணோன்னா ஒரு மாதிரி அழுக்காக டஸ்டியாக வரும். அது இல்லாமல் இருக்கும். இப்போ நான் சென்டரில் வந்து ஒரு ரவுண்டு எல்லோ வந்து 2 சைடும் ஒட்டிடுறேன். இப்போ வந்து உங்கள்கிட்ட மெரூன் இருந்துச்சுன்னா நீங்கள் மெரூன் கலர் ஸ்கட்ச் கொடுத்துக்கோங்க. நான் பிங்க்கும் ரெட்டும் மிக்ஸ் பண்ணி மெரூன் கலர் வரத்துக்கு நான் இதே மாதிரி கொடுத்துட்ருக்கேன். இது வந்து க்ரீனில் வந்து நீங்கள் டார்க் க்ரீனில் லைட் க்ரீனில் டார்க் க்ரீன் அடிச்சுன்னா தெரியாது. அதே மாதிரி ப்ளூ இப்போ இந்த க்ரீனில் ப்ளூ அடித்தாலும் அது க்ரீனாக ப்ளூன்றது கிளியராக தெரியாத மாதிரி ஒரு மாதிரி க்ரீன் கலரில் தான் தெரியும். ஆனால் நான் அதை அடிச்சிருக்கேன். இப்போ வந்து சின்னதாக க்ரீன் கலர் வந்து மேலே ஹெட்டு கூட இங்கே கனெக்ட் ஆகிற மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை ஒட்டிட்டு அதுக்கு கண், மூக்கெல்லாம் வைக்கலாம். உங்களுக்கு எப்படி வந்து அந்த ஐஸ் வந்து ஸ்மைல் பண்ணும் எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த பென்சில் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். எந்த டெக்கரேஷன் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.